ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இதில் கேவின் ப்ரொடக்ஷனில் உருவாகியுள்ள படம் தான் ஜனநாயகன். ரீசெண்டாக இந்த படம் லீக் ஆனதுனால ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. சென்சார் கிடைக்காத காரணத்தினால கோர்ட்டு கேஸுன்னு போனாங்க. திரும்பியும் சென்சார் கிட்டே வந்தாங்க. அது இதுக்குமே வேலைக்கு ஆகாத போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு. அப்புறம் எலெக்ஷன் ஆஃப்டர் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாரி தகவல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு எலெக்ஷன் லீக் ஆகிடுச்சு இந்த படம். எல்லாருமே இந்த படத்தை பல லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பிரச்சனைகளுமே தான் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ஜனநாயகன் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. சில கேள்விகளும் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் சொல்கிறேன். ஜனநாயகன் அப்டேட் என்னன்றதையும் பதில் சொல்கிறேன். ஒரு அச்சுனத்து கையில் ஒரு டெஸ்ட்டுமே இருக்குது. அது நேற்று வீடியோ போட்டிருந்தேன். வேறு அப்டேட்டு கூட சேர்த்து நிறைய பேர் பார்க்கலாம்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் சென்சாரை பொறுத்தளவுக்கு 2 நாள் முன்னாடியே சென்சார் வர வேண்டியது. ஏன்னா எல்லாருமே சென்சார் இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 24 இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தகவல் என்னன்னா ஏப்ரல் 24 கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏப்ரல் 30 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே சென்சாரை பற்றி ஒரு தகவலுமே இல்லாத இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே 2 நாள் ஆகிடுச்சு. அது என்ன ஆச்சு, என்ன சென்சார் கதை, என்ன ஒரு கதை ஒன்றுமே புரியாதான் இருக்குது. அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பாக அதை பற்றின தகவல் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு சென்சாரை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வினோத் கையில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னென்னா அது என்னன்றதை சொல்கிறேன். அதாவது வினோத் அவர்கள் ஒரு அதாவது லீக்டு வெர்ஷன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகக்குள்ள ஒரு அல்டர்னேட்டிவான வெர்ஷன் தான் வினோத் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெர்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா ஏப்ரல் 24க்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னுமே ஒரு 5 நாள், ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த படம் ஒர்க்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுன்றது வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஏப்ரல் 30க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏப்ரல் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாரி இருந்தாக்கா தனுஷ் அவர்களோட கரா படம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க முன்கூட்டியே அஃபிஷியலாக ஏதாவது தகவல் சொல்லிடலாம். ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாரி. ஏன் அப்படி சொன்னால் தான் அந்த படத்தரப்புலேருந்தும் முன்னெச்சரிக்கை என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தமாரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.